வருமுன் காப்போம். மூட்டு வலி நிறைய நபர்களுக்கு மூட்டு வலி வருகின்றது. இன்றைய மூட்டுக்கள் திடமாக இருக்கும் பொழுதே இன்றைக்கு செய்கின்ற அந்த 3 முத்திரைகளை பிராக்டிஸ் பண்ணிடுங்க. நிச்சயமாக மூட்டு வலி வராமல் வளமாக வாழ முடியும். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்யம். ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவிழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. பாக்கியம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, நாம் இப்போ வருமுன் காப்போம் அப்படிங்கிற வகையில் ஒவ்வொரு முக்கியமான நோய்கள் வராமல் தடுக்கக்கூடிய முதிரைகளை பார்த்துட்டு வரோம். இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது மூட்டு வலி. மூட்டுக்கள் திடமாக இயங்கணும். இப்போ நமக்கு மூட்டுக்கள் நன்றாக இருக்கின்றது. வயது 15 இருக்கலாம், 10 இருக்கலாம். வருமுன் காப்போம் அப்படிங்கிற அளவில் இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த முதிரைகளை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. நிச்சயமாக எவ்வளவு வயதானாலும் நமக்கு மூட்டுக்கள் திடமாக இயங்கும், மூட்டு வலி வராமல் வாழ முடியும். இப்போ மூட்டு வலி உள்ளவங்களும் இந்த பயிற்சியை பண்ணிக்கோங்க, உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேர்களே, முதலில் காண இருப்பது ஆர்த்தி முத்திரை. நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க, முதுகெலும்பு நேராக வச்சுக்கோங்க. இந்த முத்திரை ஒவ்வொரு கையும் ஒவ்வொரு விரலில் நம்ம இணைக்கிறோம். வலது கையில் பிரிதிவி முத்திரை, மோதிர விரல் நடு கட்டை விரல் நுனி. இடது கையில் நடுவரல் பெருவரல் நுனி, ஆகாய முத்திரை. கை விரல் அமைப்பை கூர்ந்து கவனித்துக் கொள்ளுங்கள். வலது கையில் மோதிர விரலும் கட்டை விரல் நுனி அணைச்சிருக்கேன். இடது கையில் நடுவரல் கட்டை விரல் நுனி அணைச்சிருக்கேன். இது ஆர்த்தி முத்திரை. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். மூட்டுக்களுக்கு நல்ல ஒரு பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மாலை இருவேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். மூட்டு வலி இல்லாதவங்க 2 மினிட்ஸ் பண்ணிக்கோங்க. மூட்டு வலி உள்ளவங்க 5 மினிட்ஸ் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை சரசர முத்திரை அப்படிங்கிற பண்ண போகிறோம். இந்த மாதிரி சுண்டு விரல், மோதிர விரல், ஆள்காட்டி விரல், நடுவிரல் ரெண்டையும் இணைச்சிட்டு மீதில் அந்த இடத்துல ஒரு சின்ன கேப் கொடுத்துருங்க. நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை பிராண வாயு முத்திரை. நம்ம பிராண முத்திரை பண்ணுற மாதிரிங்க. அதுக்கு முன்பாக இந்த ஆள்காட்டை உள்ள மடிச்சுட்டு கட்டை விரலை மோதிர விரல் சுண்டு விரலுடைய மையத்தில் வச்சுக்கோங்க. நடுவிரல் நேராக வச்சுக்கோங்க. பிராண வாயு முத்திரை உங்களுக்கு தெரியறக்காண்டி காமிக்கிறேன். கை நீங்கள் அப்படி மடியில் வச்சுக்கலாம். ஆள்காட்டை விரல் உள்ள மடிச்சிருக்கோம். அதுக்கு மேலே கட்டை விரலை கொண்டு வந்திருக்கோம். சுண்டு விரல் மோதிர விரல் மையத்தில் கட்டை விரலை வச்சுட்டோம். நடுவிரல் மட்டும் தரையை நோக்கி இருக்குது. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். மூட்டுக்களுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மாலை இருவேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வஜ்ராசனத்தில் இந்த முத்திரை பண்ணி காமிக்கிறேன். வஜ்ராசனம் போட முடிந்தவர்கள் வஜ்ராசனத்தில் மட்டும் பயிற்சி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 கால் முட்டியும் சேர்த்துக்கோங்க. முதல்ல பிரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. முதல் முத்திரையாக ஆர்த்தி முத்திரை. வலது கையில் மோதிர விரல் நடுவிரல் நினச்சிக்கோங்க. இடது கையில் நடுவிரல் கட்டை விரல் நினச்சிக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. நார்மல் பிரீத்திங். மூட்டுக்களுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மாலை இருவேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. அடுத்த முத்திரை சரசர முத்திரை. மோதிர விரல் சுண்டு விரல் ஆள்காட்டி விரல் நடுவிரல் ரெண்டே இப்படி
கேப் அது மத்தியில் ஒரு கேப் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கை நீங்கள் அப்படியே மடியில் வச்சுக்கலாம். மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். மூட்டுக்களுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். காலை மாலை இருவேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக 2 நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த முத்திரை பிராண வாயு முத்திரை. ஆள்காட்டை உள்ள மடிச்சுக்கோங்க. மோதிர விரல் சுண்டு விரல் அதனோட மையத்தில் கட்டை விரல் வச்சுக்கோங்க. நடுவிரல் மட்டும் தரை நோக்கி வச்சுக்கோங்க. மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள், மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் 3 டைம்ஸ். நார்மல் பிரீத்திங். காலை மாலை இருவேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். மூட்டுக்களுக்கு நல்ல பிராணாற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நேயர்களே, இன்றைக்கு பார்த்த அந்த 3 முத்திரையுமே வருமுன் காப்போம், மூட்டு வலி வராமல் வாழ்வதற்குரிய அற்புதமான முத்திரைகள். ஸோ இந்த முத்திரைகளை சிறியவர்கள் முதல் பெரியவர் வரை இன்றைக்கு மூட்டு வலி இல்லட்டா கூட பரவாயில்ல, 2 நிமிஷம் பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க. காலை மாலை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. சாப்பாட்டில் உணவில் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றாக மென்று கூழாக்கி சாப்பிடுங்க. பசிக்கும் பொழுது பசியை எடுத்து சாப்பிடுங்க. இரவு 9:30 மணி முதல் காலை 4 மணி வரைக்கும் ஆழ்ந்த நித்திரை வச்சுக்கோங்க. நிச்சயமாக மூட்டு வலி வராமல் மூட்டு வலிக்கு முற்றுப்புள்ளி வைத்து விடலாம். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ்.